பல்வலி உண்டாவதற்கு மிக முக்கிய காரணம் பற்சிதைவு. பிஸ்கட், சாக்லேட் மற்றும் அதிக இனிப்பு உட்கொள்வது, ஒவ்வொரு முறை உணவு உட்கொண்டு பின்வாய் சரியாக கழுவாமல் கொப்பளிக்காமல் இருப்பது பற்சிதைவு ஏற்படுத்தும். இதனால் பல்வலி மற்றும் ஈறுகளில் வீக்கம் காணப்படுகிறது. பிரசவ வலிக்கு அடுத்ததாக மிக கடுமையான வலியாக கருதப்படுவது பல்வலி. பல்வலி குறைய என்ன வீட்டு வைத்தியங்கள் செய்வது என்பதை இந்த வீடியோவில் பார்ப்போம். பல்வலிக்கு உடனடி நிவாரணி உப்பு. இயற்கையில் உப்பு ஒரு சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட் என்று சில ஆய்வில் கூறப்பட்டுள்ளது. பற்கூச்சம், பல் சொத்தை உள்ளவர்கள் தினமும் பல் துலக்கியவுடன் மிதமான சுடுநீரில் சிறிது உப்பு சேர்த்து வாய் கொப்பளித்து வந்தால் பாக்டீரியாக்களை அழித்து வலி மற்றும் வீக்கத்தை குறைக்கும். மேலும் வாயில் ஏதேனும் காயங்கள் இருந்தாலும் அதனை ஆற்ற உதவுகிறது. ஐஸ் கட்டி வைப்பது. பல்வலிக்கு ஐஸ் கட்டி வைத்து ஒத்தடம் கொடுப்பது நிவாரணம் தரும். ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஐஸ் கட்டியை போட்டு தண்ணீரில் வெளியேறாதபடி மூடிவிடவும். பின்னர் வலி உள்ள பக்கம் இதை வைத்து எடுக்கவும். அப்பகுதியில் உணர்வு குறைந்து வலியை மறக்கச் செய்யும். இறுதியாக நீங்கள் ஓய்வெடுத்துக் கொள்ளலாம். கிராம்பு பல்வலிக்கு தமிழ்நாட்டில் பழங்காலம் முதலே பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு மூலிகை கிராம்பு ஆகும். இது பாக்டீரியா எதிர்ப்பு மற்றும் அழற்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டுள்ளது. கூடுதலாக இது யூஜெனோலை கொண்டுள்ளது. இந்த யூஜெனோல் ஒரு ரசாயன கலவையாகும். இது இயற்கை மயக்க மருந்தாக செயல்படுகிறது. இந்த பண்புகள் பற்களில் உள்ள நரம்புகள் உணர்ச்சி இழக்கவும் வலியிலிருந்து நிவாரணம் பெறவும் உதவுகிறது. நேரடியாக நாம் கிராம்பை வாயில் வைத்து மெல்லலாம். இதன் மூலம் அதன் எண்ணெயானது பற்களை போய் சேரும். அல்லது ஒரு பருத்தி பஞ்சில் கிராம்பு எண்ணெயை சில துளிகளிட்டு அதை பல் வலிக்கும் இடத்தில் தேய்க்கலாம். மஞ்சள் அழற்சி எதிர்ப்பு பண்புகளையும் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகளையும் கொண்டுள்ளது. இது பற்களில் தொற்று ஏற்படும்போது அதன் வலியை குறைக்கிறது. ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூளில் சில சொட்டுக்கள் நீர் சேர்த்து அதை பேஸ்ட் போல கலக்கவும். இப்போது அதை நேரடியாக உங்கள் வாயில் பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவலாம். பிறகு 5 முதல் 10 நிமிடங்கள் வரை வாயில் வைத்திருந்துவிட்டு வாய் கொப்பளிக்கலாம். இது எளிதானது மற்றும் உங்கள் பல் வலியை தற்காலிகமாக குறைக்க உதவுகிறது. பூண்டு விழுது பல்வலிக்கு நன்மை பயக்கும். ஒரு சிட்டிகை உப்புடன் 2 முதல் 3 பூண்டு பல்புகளை எடுத்து ஒரு பாத்திரத்தில் நசுக்கி பேஸ்ட் செய்யவும். உடனடி நிவாரணம் அளிக்க பூண்டு விழுதை நேரடியாக பாதிக்கப்பட்ட பல்லில் தடவலாம். இந்த கலவையை பாதிக்கப்பட்ட பகுதியில் தடவி வந்தால் வலி குறையும். இருப்பினும் பூண்டு எரியும் உணர்வை ஏற்படுத்தும். அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்கவும். எரியும் உணர்வை போக்க தேனை பயன்படுத்தலாம். பல் சொத்தை ஏற்படாமல் இருக்க நேரம் மாற்றம் இல்லாமல் உணவு உட்கொள்ள வேண்டும். பல் இருமுறை தவறாமல் துலக்க வேண்டும். தேவையான அளவு தண்ணீர் உட்கொள்ள வேண்டும். கால்சியம் நிறைந்த உணவுப் பொருட்களை கொய்யா, வாழைப்பழம், எள் போன்ற உணவு உட்கொள்ள வேண்டும். கடினமான உணவு வகைகளை நன்றாக மென்று கடித்து உண்ணும் பழக்கம் வேண்டும். கொய்யா இலைகள் பல பல் பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தருகிறது. கொய்யா இலைகளில் அழற்சி எதிர்ப்பு, நுண்ணுயிர் எதிர்ப்பு பண்புகள் உள்ளன. ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உள்ளன. கொய்யா இலைகள் வாய் துர்நாற்றம் அல்லது பல் மற்றும் ஈறுகளில் ஏற்படும் பல்வேறு பிரச்சனைகளை தடுக்க பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் அதை மெல்லலாம். இது பல் கரைகளையும் நீக்குகிறது. கொய்யா இலைகளை சாப்பிடுவது எப்படி? 2 கொய்யா இலைகளை எடுத்து கழுவி மென்று சாப்பிடுங்கள். பின்னர் உங்கள் முகத்தை சாதாரண வெப்பநிலை நீரில் கழுவவும். இது பல் பிரச்சனைகளை நீக்கும். வேப்ப மரக்குச்சி வேப்பிலை மரத்தின் சிறு கிளையை உடைத்து அதனை துண்டாக்கி நுனியை பிரஸ் போல தயாரித்து உபயோகம் செய்தால் பிரஸ் மற்றும் பேஸ்டாக வேப்பங்குச்சியே இருக்கும். இதனை நமது வாயில் வைத்ததும் உமிழ்நீர் சுரந்து கிருமிகளை விரட்டும் கிருமி நாசினியாக செயல்படத் தொடங்கியுள்ளது. வேப்பங்குச்சியை பற்களுக்கு இடையே மேலும் கீழுமாக மெல்ல சுத்தப்படும் பட்சத்தில் பற்கள் வலுப்பெறும். இதன் கசப்புத்தன்மையால் கிருமிகள் விரைந்து மரணிக்கும். கசப்பு சாறு உடலில் பிற நோய்கள் பரவாமல் தடுக்கிறது. சிலர் உணவில் கசப்புத்தன்மையை சேர்க்காத நபர்கள் தினமும் வேப்பங்குச்சியால் பற்களை துலக்கலாம். வேப்பங்குச்சியை மென்மையாக பயன்படுத்தும் நேரத்தில் பற்களின் இடுக்குகளில் மறைந்திருக்கும் கிருமிகள் அழியும். பற்களின் ஆட்டம் சொத்தை ஏற்படாது. ஆயில் புல்லிங் வாயில் எண்ணெய் ஊற்றுவது கொப்பளிக்கும் முறைதான் ஆயில் புல்லிங் என்று அழைக்கப்படுகிறது.
இது ஈறுகள் மற்றும் பற்களிலிருந்து நுண்ணுயிரிகளை அகற்ற உதவுவதோடு வாய்ப்புண்களை போக்கவும் உதவுகிறது. அதோடு வாயின் தசைகளுக்கு பயிற்சி அளிக்கவும் இந்த முறை உதவுகிறது. ஆயில் புல்லிங் செய்வதற்கு நல்ல எண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெயை பயன்படுத்துங்கள். 15 முதல் 20 நிமிடங்கள் வரை அந்த எண்ணெயை வாயில் ஊற வைத்து பின்பு கொப்பளித்து துப்பவும். இந்த வீட்டு வைத்தியங்கள் அனைத்தும் உங்கள் பல்வலியை தற்காலிகமாக குறைத்து நிவாரணம் அளிக்க மட்டுமே உதவும். இவை முழுமையாக பல்வலியை சரி செய்யாது. ஒருவேளை இந்த செயல்பாடுகளை செய்த பிறகும் கூட பல்வலி சரியாகவில்லை எனில் உடனே பல் மருத்துவரை அணுகுவது நல்லது.